ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோ நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் 1 ஹவர் மொமெண்டம் ஸ்கேல்பிங் சிஸ்டமோட கோர்ஸ் வீடியோ. இந்த கோர்ஸு காலையில் 9:15லேருந்து 10:30க்குள்ள உங்களோட ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமாக நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்கேல்பிங் சிஸ்டம். நாம் இதை நிஃப்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து யூசர் டிஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும், சென்செக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். அதோட டேட்டா வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இது நிஃப்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சிஸ்டமே கொடுத்துரும். எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறதும் சிஸ்டமே கொடுத்துரும். ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் சைக்காலஜி எல்லாமே நான் கிளியராக கொடுத்துருக்கேன். எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு 10:30க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ரெகுலராக மார்னிங் ஒரு 1 ஹவர் மட்டும் நீங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் சிஸ்டமாக நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் மல்டிலெக் சார்ட் வரும். கால் அண்ட் புட் சார்ட்டு ஒரே சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். பயஸ் டேபிளில் இண்டெக்ஸோட லெவலு, அப்புறம் பயஸ் கால் வந்து புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா, புட்டு புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா அல்லது சைட்வேஸாக இருக்கா, அண்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும், கால்னா எந்த ஸ்ட்ரைக்கு, புட்டுனா எந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பயஸ் டேபிள்லேயே வந்து வந்துடும். கம்ப்ளீட்டாக எல்லா இதையுமே நான் பேக் எண்டில் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு பிகினர் ட்ரேடர் கூட ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு டேபிள்குள்ளே நான் கொடுத்துட்டேன். ஸோ எந்த டைரக்ஷனில் இருக்குது, அதுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக இந்த டேபிள்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம இண்டிகேட்டரில் கொடுத்துருக்கோம். அண்டு ஆப்ஷன் லாஜிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல வந்து மொமெண்டம் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல வந்து மீடியமாக இருக்கும், எந்த இடத்துல லோ மொமெண்டம் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் அதே ஆப்ஷன் சார்ட்டில் ப்ரீவியஸ் டே சார்ட்டை பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட டேட்டாவோட டிபெண்டன்சி எதுவுமே கிடையாது. நீங்கள் க்ரீக்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறதில்ல, புட் கால் ரேஷியோ பார்க்க போகிறதில்ல, வாலட்டிலிட்டி பார்க்க போகிறதில்ல, மேக்ஸ் பெயின் ஆப்ஷன் செயின் பார்க்க போகிறதில்ல, நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறதில்ல, எக்கனாமிக் டேட்டா இது எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக காலையில் மார்னிங் 1 ஹவரில் கிடைக்கக்கூடிய அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமாக நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் மார்க்கெட் டைரக்ஷன் உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை ஆகிடும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறதும் அதுவே சொல்லிடும். எங்கே என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறதும் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக 10:30க்குள்ளே உங்களோட ட்ரேட் வந்து டிசிப்ளின்டு ப்ராசஸ் பேஸ்டில் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. இந்த கோர்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒன்லி ஃபார் இன்ட்ராடே ஃபஸ்ட்டு 1 ஹவரோட ஸ்கேல்பிங்கை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இதை வச்சு பொசிஷனல் ட்ரேடு, ஆப்ஷன் செல்லிங், ஓவர் நைட்டுக்கு ட்ரேட், அதுக்கடுத்து நியூஸ் பேஸ்டு, OA பேஸ்ட் ட்ரேடிங் அல்லது சப்ஜெக்டிவாக எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதில் நம்ம என்ன ரூல் கொடுத்துருக்கோமோ அந்த ரூல் பேஸ்டு காலையில் 9:15லேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுதான் உங்களோட ட்ரேட் விண்டோ. பியூர்லி இன்ட்ராடே மார்னிங் 1 ஹவர் ஒன்லி. ஸோ அதுக்கப்புறம் எந்த ட்ரேட்ஸும் இந்த சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா பயஸ் லெவலும் அந்த காலையில் 1 ஹவருக்காக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபுல் டே ட்ரேடிங்காக கொடுக்கல, ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறதுக்காக கொடுக்கல, சடனாக ஒரு நியூஸ் பேஸ்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் டேட்டாவை க்ரீக்ஸை யூஸ் பண்ணியோ பண்ணுறதுக்காக கொடுக்கல. காலையில் கிடைக்கிற அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல்பிங் சிஸ்டமாக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். டைரக்ஷன் பயஸு, ஆப்ஷன் சார்ட்டில் வர பயஸ் லெவல்ஸு எல்லாமே அந்த 1 ஹவருக்கு டியூன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு மேலே எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க இதை யூஸ் பண்ணி. இது வந்து கிளியர்லி அந்த 1 ஹவருக்கு உண்டான ஒரு ட்ரேடிங் சிஸ்டம், அதுக்கான கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ ஏன் 1 ஹவர் மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, காலையில் எப்பயுமே ஒரு ஹையஸ்ட் மொமெண்டம் இருக்கும். காலையில் உங்களுக்கு எப்பயுமே தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நல்ல மொமெண்டம் இருக்கும். மார்க்கெட்டை எப்பயுமே நம்ம 3ஆக பிரிப்போம். மார்னிங் செஷன், நூன் செஷன், க்ளோசிங் செஷன் சொல்லிட்டு. மார்னிங் செஷன் வந்து காலையில் அந்த 9:15லேருந்து 11 o'clock வரைக்கும் வரும். 11லேருந்து 1:30 வரைக்கும் நூன் செஷன், 1:30க்கு மேலே 3:30 வரைக்கும் இருக்கிறது க்ளோசிங் செஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில நாள் பார்த்தீங்கன்னா
நூன் செஷனில் மொமெண்டம் வந்துடும், க்ளோசிங் செஷனில் வராது. சில நாள் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் வரும், நூன் செஷனில் மொமெண்டம் வராது. ஆனால் எல்லா நாளுமே மோஸ்ட்லி மாதத்தில் 22 ட்ரேடிங் டே இருக்குன்னா ஒரு 15 நாள் 16 நாளுக்கு மேலே உங்களுக்கு இந்த காலையில் மார்னிங் செஷனில் வந்து மொமெண்டம் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மொமெண்டத்தை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹை மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், நல்ல வால்யூமும் இங்கே நடக்கும். ஸோ நம்ம என்ன குவான்டிட்டி போட்டாலும் கிடைக்கும். கிளியர் டைரக்ஷன், ஒரு ஓஆர்பி பை பிரேக் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும் காலையில் பை சைடு தான் போகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் இப்போ ஆப்ஷன் வந்து ஒரு 100 பாயிண்ட் போகுது அப்படின்னாக்கா ஸ்பாட்டு 50 பாயிண்டில் ஆப்ஷனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஓஐ பில்டப் இருக்கும், ரைட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஆப்ஷனில் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கும் ஸ்பாட்டில் எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல நின்று திரும்ப அதை பிரேக் பண்ணி போகுதா அப்படிங்கிற டெசிஷன் நம்மளால் கிளியராக எடுக்க முடியாதனால தான் மிட் டேல நம்ம ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணும்போது நம்ம நிறையா லாஸ் பண்ணுறோம். ஆனால் காலையில் அப்படி இருக்காது. காலையில் மோஸ்ட்லி ஏதோ ஒரு டைரெக்ஷன் கேப் அப் ஆகி அப்படியே பிரேக் பண்ணி மேலே போகும், அல்லது கேப் அப் ஆகி லோ உடச்சி செல் சைடு வரும், கேப் டவுன் ஆகி அப்படியே ட்ரெண்ட் ஆகி கீழே போகும், அல்லது கேப் டவுன் ஆகி ஹை உடச்சி மேலே பை சைடு வரும், க்ளோஸுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகி பை சைடு போகும், க்ளோஸுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகி செல் சைடு போகும். இந்த மாதிரி ஏதோ ஒரு டைரெக்ஷன் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓஆர்பி பார்த்தாவே நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ கிளியர் டைரெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்துட்டு இந்த டைரெக்ஷன் தான் ட்ரேடு இன்றைக்கி காலா புட்டா அப்படிங்கிறது காலையில் அந்த ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு அந்த 1 ஹவருக்குள்ளே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளியேறிடலாம். அதுவே நம்ம ஃபுல் டைம் உட்காந்துட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அதை பிரேக் பண்ணாது திரும்பணும்னு நினச்சி நம்ம ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுப்போம், அதை பிரேக் பண்ணி திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பிரேக் பண்ணி சேம் டைரெக்ஷனில் போயிடும். பிரேக் பண்ணணும்னு நினச்சி நம்ம பை டைரெக்ஷன் ட்ரேட் எடுப்போம், அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்பி கீழே வந்துடும். இப்படி நம்ம ஆகிறதுனால தான் ஃபுல் டே ட்ரேட் பண்ணும்போது நம்ம காலையில் பண்ண ப்ராஃபிட்டையும் சேர்த்து லாஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த காலையில் மூமெண்ட்டை மட்டும் கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிஸ்க் ரிவார்டும் பெட்டராக இருக்கும், ஏன்னா காலையில் அந்த மொமெண்டம் நல்லா இருக்கிறதுனால ரிஸ்க் ரிவார்டும் இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம மார்க்கெட்டில் உட்காந்தோம்னாவே நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம தேட ஆரம்பிப்போம், நமக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காலையில் அந்த 1 ஹவர் உட்காரும்போது கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கிடைக்கும், அதை மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். 1 ஹவருக்குள்ளே நம்மளோட என்டையர் டேவோட ட்ரேடிங்கும் முடிஞ்சிருது. இது வந்து என்கிட்ட வந்து பாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டா வந்து நாங்கள் செக் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த காலையில் நம்ம 3 செஷனாக பிரிக்கிறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 செஷன் பிரிக்கும்போது காலையில் மார்க்கெட், அதாவது அந்த 11 மணிக்குள்ளே 10:30 மணிக்குள்ளே வர ட்ரேட் எடுத்து 11 மணிக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் எக்ஸிஸ்டிங் ட்ரேட் புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மந்த்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிடிக்குதுன்னா இது எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன் தான். இது வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் கிடையாது, ஃபியூச்சர் கேரண்டியும் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். காலையில் அந்த டைமில் ஒரு 100 பாயிண்ட் பிடிக்குதுன்னா அப்படியே அதிலிருந்து அந்த 11 மணிலேருந்து 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட் தான் பிடிக்கும். அதே அந்த 1:30லேருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் தான் பிடிக்கும். அப்போது ஆவரேஜாக நீங்கள் வந்து 3 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் பிடிச்ச 100 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நூன் செஷனில் பிடிச்ச 75, க்ளோசிங்கில் பிடிச்ச 25, 3 கூட்டிங்கன்னா 225 பாயிண்ட்டு. நீங்கள் 3 ட்ரேடால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 75 பாயிண்ட் தான் ஆவரேஜ் வரும். இதுவே காலையில் மட்டும் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் ஆவரேஜ் வருது இல்லைங்களா. இதில் ஃபுல் டே உட்காரதுனால நம்ம நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வழினா போய் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸு, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாகிறது, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணணுன்னா மார்க்கெட் வந்து டைனமிக்காக இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணணும்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ராபபிலிட்டி டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இந்த காலையில் டைம் 9:15 to 10:30. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 9:15 to 9:20 வரைக்கும் அப்சர்வ் பண்ணுறோம். ஏன் இதை அப்சர்வ் பண்ணுறோன்னா அந்த பயஸு காலையில் டைரெக்ஷன் பயஸ் வந்து நமக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஸ்பாட்டையும் அது கணக்கில் எடுத்துக்கும், காலையில் ஸ்டாண்டர்ட் லெவலையும் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ ஆப்ஷனில் ஒரு லெவலு ஸ்பாட்டில் ஒரு லெவல் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இது டிசைட் பண்ணுறதுனால இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அப்சர்வ் பண்ணலாம். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டைரெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய்ட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த செக்கிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ வந்து அப்சர்வேஷன் விண்டோ 9:15 to 9:20, எக்ஸிக்யூஷன் விண்டோ 9:20 to 10:30. 10:30க்கு மேலே நியூ ட்ரேட்ஸ் எதுவுமே என்டர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் 10:30க்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரேடில் இருக்கீங்க, அது இன்னும் ப்ராஃபிட் புக் ஆகாமல் அல்லது எக்ஸிட் ஆகாமல் இருக்குன்னா அந்த எக்ஸிட்டையோ அல்லது ப்ராஃபிட் புக்கிங்கோ மட்டும்தான் நீங்கள் 10:30க்கு மேலே பண்ணணும். இன்கேஸ் 10:30 வரைக்கும் ஒரு நாள் ட்ரேடே வரல அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, அன்றைக்கி நோ ட்ரேடு தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ரேட் கிடையாது, ஏன்னா இது கம்ப்ளீட்லி அந்த காலையிலைக்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ஸில் நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கஸ்டம் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு என்டையர் ப்ராசஸையும் டேக் கேர் பண்ணிக்கும். ஓகேங்களா.
அதுக்கு தான் 90% வெயிட்டேஜ். ஸோ உங்களோட எக்ஸிக்யூஷன் 10%. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு பயஸ் மிட் லெவல் பயஸ் ஒன்று வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 920க்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அப்புறம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கால் ட்ரெண்ட் பாருங்கள், இங்கே புல்லிஷ்னு இருக்குது, புட்டு ட்ரெண்ட் பேரிஷ்னு இருக்குது. இது என்ன டைரக்ஷனுங்கிறதும் உங்களுக்கு 920க்குலாம் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். 9:15லேருந்தே காட்ட ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்ம அதை ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கோம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா புட்டு கால் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், என்ன ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கணும். புட்டு ட்ரேட் பண்ணுறது தான் என்ன ஸ்ட்ரைக்குங்கிறது இங்கே வந்துடும். 50 ஸ்ட்ரைக்ஸும் இன்க்ளூடடு. கால் ட்ரேட் எடுக்கிறதுனாலும் என்ன ஸ்ட்ரைக்குங்கிறது இங்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து இப்போ கால் ட்ரெண்ட் புல்லிஷ்னா கால் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட்டில் போய் என்ன பார்க்கணுங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் என்ட்ரி எக்ஸிட் என்னங்கிறது எல்லாமே நான் வந்து சார்ட்டை லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணும்போது காட்டிடுறேன். ஸோ அப்போது இண்டிகேட்டருக்கு தான் 90% பயஸு. இந்த இண்டிகேட்டர்லேயே என்ட்ரி எக்ஸிட்டு, ஆப்ஷனில் ஒரு பயஸு, டேபிளில் வந்து ஸ்பாட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி காலா புட்டா எது புல்லிஷில் இருக்குங்கிறது, ப்ளஸ் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக கொடுத்துட்றோம். இண்டிகேட்டரில் பேராமீட்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் டேட்டா புட் டேட்டான்னு இருக்கும். கால் டேட்டா ப்ளூ கலரில் இருக்கும், புட்டு டேட்டா பர்பிள் கலரில் இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரெண்டுங்கிறது இந்த சர்க்கிள், கேண்டில் கீழே ஒரு சர்க்கிள், க்ரீன் சர்க்கிளும் கேண்டிலுக்கு மேலே ரெட்டும் பிளாட் ஆகும். இது எதுக்குன்னா டைரக்ஷன் வந்து அக்ரெசிவாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. க்ளவுடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ளவுடு வந்து பார்த்தீங்கன்னா கால் டைரக்ஷனுக்கு புல்லிஷு, ஆரஞ்சு க்ளவுட் வந்து பேரிஷு, புட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் க்ளவுட் வந்து புல்லிஷு, இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கிறது வந்து பேரிஷு. இது கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்ஷனு. ஸ்ட்ரைக் டேபிள்ங்கிறது வந்து டாப் ரைட்டில் இருக்கும். இதுவுமே நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் ஓடிட்டுருக்கோம். கால் ட்ரெண்ட் புட் ட்ரெண்ட் என்னங்கிறது சொல்லிட்டு இருக்கோம். கால் புட்டுக்கு எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணுங்கிறது சொல்லிட்டு இருக்கணும். நார்மலாக ஒயிட் தீமில் இருக்கும். சில பேர் பிளாக் தீம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் டார்க் தீம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் பிளாக்கில் போயிட்டு அதுக்கான இது வந்துடும். ஸோ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டேட்டா வந்துடுது, கால் டேட்டா புட் டேட்டா, ட்ரெண்டு சிக்னல் வந்துடுது, இந்த சர்க்கிள் ட்ரெண்டு க்ளவுட் வந்துடுது, இந்த க்ளவுடு டேபிள்ஸ் வந்துடுது, இந்த டேபிள் பயஸ் லெவல், இந்த பிங்க் கலர் பயஸ் லெவலு, டோட்டல் தீம் டார்க் தீமாக இல்லை பிரைட் டிஃபால்ட்டு பிரைட் தீமில் இருக்கும். அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டரை எப்படி இதை என்ட்ரி எக்ஸிட்லாம் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சார்ட்லேயே வந்து ஷோ பண்ணுறேன். பயஸ் டேபிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இதில் வந்து 2 கண்டிஷன் வந்து வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்னாக்கா ரெண்டுமே சைட்வேஸ்னு இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒன்று புல்லிஷ் ஒன்று பேரிஷ்னு இருக்கும். இப்படி தான் கண்டிஷன் வரும். கால் ட்ரெண்ட் புல்லிஷு, புட் ட்ரெண்ட் பேரிஷ். அப்படி இல்லைனா புட் ட்ரெண்ட் புல்லிஷ், கால் ட்ரெண்ட் பேரிஷ்னு வரும். அப்படி இல்லைனா ரெண்டுமே சைட்வேஸ்னு வரும். ரெண்டுமே சைட்வேஸ்னா நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிக்கணும். கால் ட்ரெண்ட் புல்லிஷ்னா கால் ட்ரேட் எடுக்கணும், புட் ட்ரெண்ட் புல்லிஷ்னா புட்டு ட்ரேட் எடுக்கணும். பேரிஷாக இருக்க ஸ்ட்ரைக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பயஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதே டேபிளில் கீழே புட்டு கால்ங்கிற ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ பாருங்கன்னா இந்த இடத்துல வந்து கால் ட்ரெண்ட் புல்லிஷ்னு சொல்லிடுச்சிங்களா. அப்போ எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும்னா இங்கே சொல்கிற ஸ்ட்ரைக்கு தான் எடுக்கணும், நம்ம வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கில் தான் பையர் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வால்யூமையும் ஆக்டிவிட்டியும் பேக் ஹேண்டில் செக் பண்ணி இங்கே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருது. இங்கே எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இதே மாதிரி இருக்காது, கால் ஒரு ஸ்ட்ரைக்கு புட்டு ஒரு ஸ்ட்ரைக் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கால் வந்து 24,100னா கால் ட்ரெண்ட் புல்லிஷ்னா அப்போ 24,100 ஸ்ட்ரைக்கை எடுத்து தான் நம்ம பை ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். வேறு ஸ்ட்ரைக் நம்மளே மேனுவலாக போயிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருந்து பை சைட் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கால் வந்து அப்படியே ஸ்டேபிளாக நின்றுடும். புட்டு வந்து மூவ் ஆகிட்டே போகும் இல்லைங்களா, மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா காலுக்கு வந்து பாட்டம் ஸ்ட்ரைக் அப்படியே நின்றுடும், புட்டுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம போயிட்டு புட்டில் ட்ரேட் எடுக்கிறோன்னா புட்டு எப்போ வந்து புல்லிஷ்னு வருதோ அப்போ தான் புட்டு ஸ்ட்ரைக்கை வந்து பற்றியே நம்ம யோசிக்கணும். அது வரைக்கும் நமக்கு அங்கே ஒர்க்கே இல்லை. ஸோ அப்போ இந்த சினாரியோவில் கால் ட்ரெண்ட் புல்லிஷ்னு சொல்லிடுச்சு, கால் ஸ்ட்ரைக்கிங்க 2400. அப்போ 2400ல் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா. புட்டு புல்லிஷ்னு வரும்போது புட்டுக்கான ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம போயிட்டு சார்ட்டில் செக் பண்ணிவிட்டு, சார்ட்டில் ஒரு செக்கிங் இருக்குது, அதை செக் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கன்ஃபார்ம்டு என்னென்னா டேபிளில் வந்து சொல்லுது இல்லைங்களா, எந்த டைரக்ஷன் கால் புல்லிஷா புட்டு புல்லிஷா அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கன்ஃபார்ம்டு டேபிள்லேயே உங்களுக்கு சொல்லுது, காலுக்கு எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், புட்டுனா எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும்னு பயஸ் டேபிள்லேயே சொல்லிடுது. ஸோ மேனுவல் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நீங்கள் பண்ணக்கூடாது. தேர்டு ஸ்ட்ரைக் ட்ரேடிங் அபவ் பயஸ் லெவல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா அந்த பிங்க் மிட் லைன், அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ரைக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேபிளில் கால் ட்ரெண்ட் புல்லிஷ்னு பார்த்துட்டோம்,
காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,100ன்னு பார்த்துட்டோம். இங்கே சார்ட்டில் அந்த 24,100 நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மிட்லைன் பிங்க் லைனுக்கு மேலே அந்த காலோட ஸ்ட்ரைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 100% கன்ஃபார்ம் ஆகுது இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ இங்கே 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பயஸ் பார்க்குறோம், எது புல்லிஷ் வேரியேஷன் பார்க்குறோம், அடுத்து அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம், அந்த ஸ்ட்ரைக்கு பிங்க் மிட்லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் எலிஜிபிலிட்டி எது, அப்போ தான் அது எலிஜிபிலிட்டி ஃபார் என்ட்ரி. அதுக்கப்புறம் அதில் ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளே போயிட்டு வேறு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. டேபிளில் என்ன காட்டுதோ அந்த ஸ்ட்ரைக்கு தான் செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி ரேண்டமாக ஓடிஎம் ஆப்ஷன் ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு ஓடிஎம் போய் எடுக்கக்கூடாது. அங்கே வந்து அந்த ப்ரெஷர், டைரக்ஷனல் ப்ரெஷரும் மொமெண்டமும் இருக்காது. ஸோ அதனால தான் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுப்போம், அது வந்து மூவே ஆகாது. ஸோ அப்போ கரெக்டாக இதில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்குதோ அதான் நம்ம எடுக்கணும். ஸோ சீப்பர் ப்ரீமியமுக்கு போகாதீங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டானது ஆப்ஷன் லாஜிக்கு. பையர்ஸ் வந்து செல்லர்ஸோட கிரவுண்டில் எப்படி வின் பண்ணுறது? ஏன்னா ஆப்ஷன் பொறுத்த வரைக்குமே ஆப்ஷன் வந்து செல்லர்ஸோட தான், செல்லர் மார்க்கெட்டு தான், அவங்களுக்காக டிவைஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இப்போ வந்து அவங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்க, அந்த பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணிக்கிறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியில் பையிங் வச்சுருக்காங்க, மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கும்போது அதை ஹெட்ஜ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஆப்ஷன். ஆனால் இங்கே வந்து நம்ம பையர்ஸ் வந்து செல்லர்ஸோட ஏரியாவில் போயிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம போகக்கூடாது, அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்போ அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு 2 லாஜிக்கில் மட்டும்தான் நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். இப்போ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஹெவி, ஒரு லாட்டுக்கு 2 லட்ச ரூபா போட்டு ரைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம பை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் இல்லைங்களா? அப்போ அவங்க எப்போ பை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த பை பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம ஆஸ் ஆப்ஷன் பையர் ரீட்டைல் ட்ரேடராக நம்ம வின் பண்ணலாம். அதுதான் நம்ம 2 லாஜிக்காக இங்கே பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ராஃபிட் புக்கிங் லாஜிக்கு, ஒன்று வந்து பேனிக் லாஜிக்கு. இது என்னென்னா ஆப்ஷன் செல்லர்ஸு ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஸ்ட்ரைக்கை, காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி செல் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்க நினச்ச மாதிரி கீழ் நோக்கி இறங்கி வந்துருச்சு. அப்போ இறங்கி வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்க செல் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ வந்து அவங்க பை பண்ணணும். அப்போ செல் பண்ண ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஆப்ஷன் செல்லர் பண்ணும்போது ப்ரைஸ் மேலே ஏறும்போது நம்ம ஆஸ் ஆப்ஷன் பையர் அதோடு சேர்ந்து பை பண்ணி மேலே போனோம்னா அது வந்து நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அவங்க எங்கே பை பண்ணுவாங்கன்னா செல் பண்ணியிருப்பாங்க, அந்த செல் பண்ணது ப்ரீவியஸ் டே லோ கிட்ட இருந்தோ க்ளோஸ் ஜோன் கிட்ட இருந்தோ பை பண்ணுவாங்க. அப்போ ப்ரைஸு ஒரு ஸ்ட்ரைக்கு காலோ புட்டோ ப்ரீவியஸ் டே லோ கிட்ட இருந்தோ க்ளோஸ் கிட்ட இருந்தோ ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற லாஜிக்கில் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் அவங்களோட சேர்ந்து பை பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துடணும். இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? செகண்டு பேனிக்கு. ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கேப் அப் கேப் டவுன்னால் அவங்க செல் பண்ண ப்ரைஸுக்கு மேலே இன்றைக்கி ப்ரைஸ் போயிடுது ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வரும். ஏன்னா செல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கீழ் நோக்கி ப்ரீமியம் வரணும். ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ரீமியத்துக்கு மேலே கேப் அப் கேப் டவுன் ஆகும்போதோ அல்லது ப்ரைஸ் மொமெண்டம் ஆகி மூவ் ஆகி அந்த லெவலை கட் பண்ணி போகும்போதோ அவங்களோட ப்ரீமியத்துக்கு மேலே ப்ரீமியம் போகும்போது அவங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸு. ஏன்னா மேலே போனால் அவங்க ஸ்டாப் லாஸ் போடலை அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஸ்ட்ரைக்கை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரைக்கில் ரைட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் வந்துடும். அதனால் அந்த இடத்துல அவங்க பேனிக் ஆவாங்க. பேனிக் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்க செல்லிங் பொசிஷனில் கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து மேலே போய் ரைட் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஹெட்ஜிங் பொசிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்க பேனிக்கில் செல்லிங் பொசிஷனை கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அப்பையும் அவங்க பை தான் பண்ணணும். அப்போ அவங்க பை பண்ணும்போது ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுமா, அதோட ட்ராவல் பண்ணி ஆப்ஷன் பையர்ஸான நம்மளும் கூட ட்ராவல் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் தான் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி செல்லிங்கில் இருக்காங்க, அந்த ஷார்ட்டை கவர் பண்ணுறாங்க. பேனிக்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க செல்லிங்கில் இருக்காங்க, ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. அப்போது அவங்க அந்த பொசிஷனை கவர் பண்ணி திரும்ப வேறு ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 2 கண்டிஷன்லையும் ஷார்ட் கவரிங் தான். அப்போ ஷார்ட் கவரிங் மட்டும்தான் முக்கியமானது ஆப்ஷன் பையருக்கானது. ஸோ 2 சினாரியோலுமே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் தான் அது கூட ட்ராவல் பண்ணும்போது தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும். அப்போது ஷார்ட் கவரிங் தான் பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பார்க்குறோம், மொமெண்டம் சினாரியோ. இந்த 2 சினாரியோ இருக்குது இல்லைங்களா, ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் பேனிக் நடக்கும்போது ப்ரைஸில் மொமெண்டம் வரும். அது மொமெண்டம் வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோன்னா
செல்லர் பேனிக் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது அவங்க ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை, அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது, அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பேனிக்கில் கட் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஏதோ பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம இண்டிகேட்டர் பார்த்துட்டு இருப்போமா, அப்போ ப்ரீவியஸ் டே டேட்டாவை படி அவங்க என்ன நடக்குது, பேனிக் நடக்குதுன்னா அந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் போகணும். இன்னைக்கு ப்ரைஸு அப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு ட்ரேட் கிடச்சின்னா அது செல்லர் பேனிக் ட்ரேடு. அப்போ நமக்கு மொமெண்டம் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த ட்ரேடை வந்து நம்ம கொஞ்சம் லாங் டார்கெட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா அவங்க ஆல்ரெடி செல் பண்ணியிருக்காங்க, அவங்க நினச்ச மாதிரி நடந்துடுச்சு, அப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல மீடியம் மொமெண்டம் இருக்கும். ப்ரீவியஸ் டே லோ கிட்டயோ அல்லது க்ளோஸ் இருந்தோ ப்ரைஸ் திரும்பும். அந்த இடத்துல நம்ம ஒரு மினிமம் டார்கெட் வச்சு நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். சினாரியோ 3 2 கண்டிஷனுமே இல்லை. மார்க்கெட் வந்து நடுவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா வெரி லோ மொமெண்டம் தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப அக்ரெசிவாக மேனேஜ் பண்ணணும், இல்லைனா ட்ரேடையே அவாய்ட் பண்ணணும். அப்போது இந்த பேனிக் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு சார்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதை நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கும்போது நம்ம ஒரு டார்கெட் நம்ம ரெகுலராக வைக்கிற டார்கெட் வந்து வச்சுக்கலாம். பேனிக் கண்டிஷன் வருதுன்னா டார்கெட் வந்து நல்லா ட்ரையல் பண்ணி மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். சினாரியோ 3 பேனிக்கும் இல்லை, ப்ராஃபிட் புக்கிங் இல்லை, ஒரு மிட் ஜோனில் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப அக்ரெசிவாக வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட காலோட டேட்டா, இது வந்து கரண்ட் டேவோட காலோட டேட்டா, இது ப்ரீவியஸ் டேவோட புட்டோட டேட்டா, இது கரண்ட் டேவோட புட்டோட டேட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ்க்கு கீழே கால் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது கால் வந்து புல்லிஷாக இருக்கணும்னா என்ன நடக்கணும், ஒன்று ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து உள்ளே போகணும், அல்லது ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி வெளியே போகணும். அப்போ காலில் வந்து 2 கண்டிஷனுமே இல்லை. அப்போ காலில் வந்து நம்ம காலையில் அந்த மொமெண்டம் வராது, நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஒரு குறிப்பிட்ட 1 ஹவரை பார்த்தீங்கன்னா பெருசாக மொமெண்டமே இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா புட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை ஜோன் இங்கே இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு கேண்டிலே பிரேக் பண்ணி போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பை டைரக்ஷனில் புட்டில் வரக்கூடிய ட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கும். அப்போது புட் பேனிக் படி இங்கே வந்து நமக்கு பை ட்ரேட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இந்த எக்ஸாம்பிளில். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கால் டேட்டா, இது ப்ரீவியஸ் டே ஹை, இது ப்ரீவியஸ் டே லோ. இந்த ப்ளூ லைன் ரெண்டும் ப்ரீவியஸ் டே ஹை லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இந்த ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி போகல. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே லோ ஜோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் லாஜிக் வரும் இல்லைங்களா, அப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்குது. திரும்ப பாருங்கள் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்துட்டு திரும்பிச்சு, அங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் லாஜிக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுது, இங்கே பேனிக் லாஜிக்கு. இந்த 3 பை ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. மேலே பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அப்போது இந்த லாஜிக் நம்ம வந்து சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம், காலையில் இன்றைக்கி டேட்டா பார்த்துட்ருப்போம். அப்படியே ஜூம் பண்ணி ப்ரீவியஸ் டே டேட்டாவும் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் என்ன லாஜிக்கில் இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கா, பேனிக்கில் இருக்கா, இல்லை மிடில் இருக்காங்கிறத பொறுத்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே கால் இருக்குது, புட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை கீழே வந்துடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகிறது. இது வந்து க்ளோசிங் ஜோனு, இந்த டாட் லைன் வந்து லோ ஜோனு. பாருங்கள் ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து கால் திரும்பும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இந்த லாஜிக் படி ப்ராஃபிட் புக்கிங் லாஜிக் படி நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கணும். அடுத்து பாருங்கள் இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணி கீழே வந்துடுச்சு, கால் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை கட் பண்ணி மேலே போகுது. அப்போது இது 2 நாளுமே செல்லர் பேனிக்கு, காலில் பேனிக் பையிங் நடக்குது. இதோட சேர்ந்து நம்ம ட்ராவல் ஆகி அந்த காலையில் ட்ரேடை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடணும். இதுதான் ஆப்ஷன் லாஜிக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சார்ட்டில் வந்து காலையில் என்ன ட்ரெண்டுங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மல்டிலெக் சார்ட் எடுத்து வைக்கிறோம், என்ன ட்ரெண்டுன்னு பார்க்குறோம். அடுத்து அந்த ட்ரெண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கு வந்து சார்ட்டில் வைக்கிறோம், வச்சுட்டு அந்த ஸ்ட்ரைக்கு இந்த மிட் ஜோன் பிங்க் லைனுக்கு மேலே இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் அதில் ட்ரேட் எடுக்கிறோம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன லாஜிக்கில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ப்ராஃபிட் புக்கிங் லாஜிக்கில் இருக்கா, பேனிக்கில் இருக்கா, ஸோ மொமெண்டம் எப்படி இருக்கும், ஹை மொமெண்டம் இருக்கா, மீடியம் மொமெண்டம் இருக்குமா, இல்லை மொமெண்டம் இருக்காதாங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை வந்து பிளான் பண்ணிக்குவோம். ஸோ இதில் வந்து ஹை மொமெண்டம் மட்டுமே மந்த் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம், பேனிக் மட்டுமே பண்ணுறதுனா பண்ணலாம். நமக்கு தேவை மந்த் ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம், ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம். நெட்டாக என்ன வருதோ அதை வச்சு நம்ம லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மணி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்போம், இவ்வளோ இருந்தால் தான் ஒரு லாட் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுபடி நீங்கள் லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும், கேபிட்டலை ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை 2 சினாரியோவில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிளியராக பார்த்துட்டோம் செல்லர் பேனிக் வந்தால் மொமெண்டம் நல்லா இருக்கணும். மாதத்தில் ஒரு 5 ட்ரேடு 6 ட்ரேடு வந்தால் கூட அந்த ட்ரேடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்ல. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கம்மியாக பண்ணி பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் பிடிக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த லோ மொமெண்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா லோ மொமெண்டம் வந்தால் ரொம்ப மினிமம் பாயிண்ட்டு அக்ரெசிவாக மெயின்டைன் பண்ணிக்கணும். மீடியம் மொமெண்டம் வந்தால் நார்மலான ஒரு ரேஞ்சு, ஹை மொமெண்டம் வந்தால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்டு அதுக்கான லாஜிக்கை நான் உங்களுக்கு இங்கே காட்டிட்டேன் எப்படி இருக்குங்கிறது. ப்ரீவியஸ் டே சார்ட்டை ஜூம் பண்ணி வச்சே நம்ம அதை பார்த்துக்கலாம். நம்ம இங்கே வந்து சிங்கிள் சார்ட்டில் தான் எல்லாமே பார்க்குறோம். ஆப்ஷன் நம்ம வந்து ஸ்பாட் சார்ட்டுக்கு போக தேவையில்லை. ஜஸ்ட்டு காலையில் அந்த 5 மினிட்ஸ் ஒருத்தனுக்குள்ளே வேணால் நீங்கள் ஒரு டைம் ஸ்பாட் சார்ட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் எந்த சைடு போகுது, அது ஏதாவது ப்ரீவியஸ் ஹை லோ பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கலாம். பேசிக்காக ஒரு ட்ரேடர் பார்க்குறது தான். அந்த 5 மினிட்ஸ் செட் ஆகி ட்ரெண்டிங் வந்து வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒரே சார்ட்டில் வந்து நம்மளோட எல்லா டெசிஷனும் எடுத்துக்கலாம். இப்போது கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டம் என்ன என்ட்ரி எக்ஸிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரியல் டைம் சார்ட்லேயே போயிட்டு கிளியராக வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ வெப் அப்ளிகேஷனில் இருக்கோம். நீங்கள் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டெமோ அக்சஸ் வாங்குறதுக்கு உங்களோட யூசர் ஐடி வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணணும். அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த லெஃப்ட் டாப்பில் உங்களோட இனிஷியல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட யூசர் ஐடி இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் டூல் யூஸ் பண்ணி ஸ்னிப் பண்ணியோ அல்லது மொபைலில் டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்தோ எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் அக்சஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. சில பேருக்கு இந்த இடத்துல கிளியராக இல்லை அப்படின்னா யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி கிளியராக இருக்கும். இதை ஸ்னிப் பண்ணியோ அல்லது ஃபோட்டோ எடுத்தோ அப்படியே வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு இண்டிகேட்டர் அக்சஸ் கொடுத்தாச்சுன்னு ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைம் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஓப்பனில் தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போங்க. இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு இன்வைட் ஒன்லி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஹரிஷ் R333 அப்படிங்கிற நேமில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஆப்ஷன் ஸ்கேல்பர் அப்படின்னா ஆப்ஷன் ஸ்கேல்பர் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாக்கோட கோர்ஸு வேல்யூ இன்வெஸ்டிங், மொமெண்டம் இன்ட்ராடே அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங். இது வந்து ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே ஸ்விங் அண்ட் பொசிஷனல் கோர்ஸு. நீங்கள் என்ன இது வாங்கியிருக்கீங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிகேட்டரை நீங்கள் அந்த இண்டிகேட்டர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். இங்கே இண்டிகேட்டர் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த இண்டிகேட்டர் ஆட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து இங்கே எங்கேயுமே அப்ளை ஆகலை. இந்த இடத்துல வந்து ஒரு ஐ பட்டன் மாதிரி எரர் சிம்பிள் காட்டுது. இது என்னென்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ஆப்ஷன் ஸ்கேல்பர் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கோம். அதனால் நம்ம ப்ரீமியம் சார்ட்டுக்கு போனால் இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இந்த இடத்துல போயிட்டு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு இருக்கிற இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா லோட் ஆகி ஆப்ஷன் செயின் வந்து நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல நிஃப்டி 15 இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் செயின் வந்துருச்சு. ஆப்ஷன் செயினில் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுமோ பாருங்கள் லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனோடனே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2400 நான் இன்றைக்கி கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து லோட் ஆகிட்டு இண்டிகேட்டரோட இது வந்து செட்டப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இண்டிகேட்டர் செட்டப் வந்த உடனே உங்களுக்கு கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ரெட் கேண்டிலாகவே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் ஸ்கேல்பரில் வச்சுட்டு இந்த 3 டாட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி விஷுவல் ஆர்டர் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா காலுக்கெல்லாம் ப்ளூ கலர் கேண்டிலாகவும் புட்டுக்கு பர்பிள் கலர் கேண்டிலாகவும் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சில பேருக்கு இப்படி ஆட் பண்ணியும் இந்த இண்டிகேட்டர் வரல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்க்கு போயிட்டு செட்டிங்ஸில் இந்த டெம்ப்ளேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி அப்ளை டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடியா வந்து கொடுக்குறீங்க. நாங்கள் பேக் எண்டில் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறோம். இண்டிகேட்டருக்கு போங்க, இன்வைட் ஒன்லிக்கு போய்ட்டு இண்டிகேட்டர் வந்து சார்ட்டில் ஆட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வேறு ப்ரைஸில் இருந்ததுன்னா அன்னைக்கான ஆப்ஷன் சார்ட் எதுவோ அங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறீங்க. ஒர்க் ஆகும்போது கலர் கரெக்டாக வரலன்னா இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி விஷுவல் ஆர்டரை பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்றீங்க. இதில் ஆட் பண்ணியும் ஒர்க் ஆகலைன்னா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்க்கு போய் டெம்ப்ளேட்டில் அப்ளை டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸே வராமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், இதில் கிளிக் பண்ணி இந்த சிம்பிள் அப்படிங்கிறதுக்குள்ள பாடி பார்டர் பிக் இது 3க்கும் இந்த டிக் மார்க் வந்து இருக்கணும். டிக் எடுத்திருந்தால் உங்களுக்கு கேண்டில் சரியாக வராது. இந்த டிக் மார்க் வந்து ஆனில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேண்டில் டைப் வந்து வேறு கேண்டில் டைப் இருந்தாலும் உங்களுக்கு வராது. கேண்டில்ஸில் போயிட்டு உங்களுக்கு பாரு, ஹாலோ, வால்யூமு,
ஹேக்கின் ஐஷி இந்த மாதிரி வேறு கேண்டில்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு கேண்டில் கரெக்டாக வராது. இந்த செகண்ட் இருக்குது பாருங்கள் கேண்டில்ஸ்னு, இதுதான் நமக்கு இருக்கணும். இதில் இருக்கமாங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இண்டிகேட்டருக்கான டைம் ஃப்ரேம் வந்து நம்ம சொல்கிறது 1 மினிட்டு. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த 1 எம்ங்கிறது இருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் வந்து இண்டிகேட்டர் வந்து 2 இண்டிகேட்டர் தான் வைக்க முடியும். பாருங்கள், நான் இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். 2 இண்டிகேட்டர் வந்துடுச்சு. தேர்ட் இண்டிகேட்டர் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கே போயிட்டு அடுத்த பெய்டு வெர்ஷன் வந்து வாங்குங்கன்னு சொல்லுது. அப்போது 2 இண்டிகேட்டருக்கு மேலே இருந்தால் உங்கள் இண்டிகேட்டர் ஆட் ஆகுது. அந்த மாதிரி டைமில் எல்லா இண்டிகேட்டரும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த 2 இண்டிகேட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ வெர்ஷனில் இந்த இடத்துல சிங்கிள் டேப் இருக்கும். நீங்கள் ஏதாவது 2 ஸ்பாட் வந்து ஒரு சார்ட்லேயும் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் ஒன்லையும் வச்சு பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இங்கே இன்னொரு டேப் வந்துடும். ஸோ இந்த டேப்பில் வந்துட்டு நீங்கள் நிஃப்டியோட சார்ட்டை வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டை வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஆப்ஷன் சார்ட் இருக்குது. நீங்கள் இப்படி வச்சு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது, லேப்டாப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். மொபைல் ஆப்பில் வந்து இது யூஸ் ஆகாது. ஸோ இந்த டூப்ளிகேட் டேப் யூஸ் வந்து ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து சிங்கிள் சார்ட் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மலாக ஃப்ரீயில் வந்து 30 ஸ்டாக் வரைக்கும் 30 சிம்பிள் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நம்ம வந்து மினிமம் சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால எல்லா சிம்பிளும் இங்கே இருக்குது. இந்த ப்ளஸ் இதை போட்டுட்டு ஆலில் வந்துட்டு நீங்கள் என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், நான் நிஃப்டின்னு டைப் பண்ணுறேன். நிஃப்டியோட சிம்பிள் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் அப்படியே இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆடில் இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட் நிஃப்டி ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த கோர்ஸே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம நிஃப்டிக்கு மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா டிலேடு டேட்டா தான் வரும். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்னால இப்போ வந்து என்னைக்கு வால்யூம் வருது அப்படிங்கிறது கிளியராக தெரியல. எக்ஸ்பிரிக்கு க்ளோஸாக நல்ல வால்யூம் இருக்குது, மற்ற நாளில் சரியான வால்யூம் இல்லை. அதனால் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி டேட்டானால நான் அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறேன். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் டேட்டா வந்து கிளியராக வந்து அவங்க கொடுக்காம இருக்காங்க. டிலே டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா இந்த டி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டேட்டாஸ் டிலேடு லேர்ன் மோர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பெய்ட் டேட்டா வாங்க சொல்லி சொல்லும். இது வந்து இடையில வந்து 170 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதாவது சென்செக்ஸோட ஆப்ஷன் டேட்டா எஃப்என்டோ டேட்டா வந்து 170 ரூபீஸு. நீங்கள் ஜிஎஸ்டியோட 200 ரூபீஸ் சம்திங் வந்துச்சு. இடையில கொடுத்துட்டு இருந்தாங்க. திரும்ப வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கினா தான் அதுக்கு மேலே ஆட் ஆனால் இதை ஆட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவில் வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லாததுனால சென்செக்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறேன். மந்த்லி கான்ட்ராக்ட்டு கரெக்டான வால்யூம் வந்து வராததுனால பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறேன். நீங்கள் நிஃப்டிக்கு மட்டும் இதை கிளியராக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு சிம்பிள்னால ஈஸியாக ஃப்ரீ வெர்ஷன்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கான விஷயங்கள் இது தான். ட்ரேடிங் வியூவில் யூசர் ஐடி கொடுக்கறது, இன்வைட் ஒன்லியில் போய்ட்டு ஆட் பண்ணுறது, கலர் கேண்டில் வரலன்னா இந்த இதில் ஆப்ஷன் இது வரலனாக்கா சார்ட் வரலன்னா ஆப்ஷன் சார்ட்டில் இருக்கமாங்கிறத செக் பண்ணிக்கிறது. அண்டு கலர் கேண்டில் வரல அப்படின்னாக்கா விஷுவல் ஆர்டருக்கு போய்ட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல போய்ட்டு த்ரீ டாட் பட்டனில் போய்ட்டு விஷுவல் ஆர்டரில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறது. கேண்டில் டைப் கரெக்டாக இந்த செகண்ட் கேண்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். டைம் ஃப்ரேம் இந்த 1 மினிட்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிளில் பாடி விக் இதெல்லாமே ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்கேஸ் இண்டிகேட்டர் வரலனாக்கா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போய்ட்டு டெம்ப்ளேட்டில் அப்ளை டிஃபால்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கணும். வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஃப்ரீ இண்டிகேட்டர் 2 தான் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அதுபடி இது போக உங்களால் ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ண முடியலன்னா அப்போ டீமில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ பேசிக்காக ட்ரேடிங் வியூ சார்ட்டில் என்னென்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டோம். இப்போ இண்டிகேட்டரோட என்ட்ரி எக்ஸிட்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்பாட்டில் டெய்லி பயாஸ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி ஆப்ஷனில் என்ன நமக்கு பயாஸ் கொடுத்துருக்கோம், அந்த டைரெக்ஷன் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு எப்படி மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம செபி ரெகுலேஷன் படி லைவ் மார்க்கெட்டோட இதை வந்து நம்ம டேட்டா வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 4 டேஸோட டேட்டா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு வாலட்டைலான மார்க்கெட்டு தான். இதில் காலையில் செஷன் எப்படி இதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம 5 டேஸ் டெமோ அது மட்டும் இல்லாமல் 1 மந்த் யூஸ் பண்ணி பார்க்கணும், அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த என்ட்ரி டைப்பை நீங்கள் அங்கே வந்து லைவ்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ரீபெயிண்டிங் தான் எல்லா கண்டிஷனுமே. அதனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா அந்த என்ட்ரி டைப்பை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. லைவில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸை வந்து நான் வந்துட்டு இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நியரஸ்ட்டு 100 ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த ரெஸ்பெக்டிவ்ல ப்ரைஸ் எப்படி மூவ் ஆச்சோ இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டையும் அங்கே ஆப்ஷனில் பயஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி ஆப்ஷனில் இந்த நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன நடக்குதுங்கிற ஒரு டேட்டாவையும் கால்குலேட் பண்ணி தான் அங்கே நமக்கு பயஸ் கொடுக்குது. அதாவது ஸ்பாட்ல இருந்தும் ஒரு டேட்டா எடுத்துக்கும், ஆப்ஷன்ல இருந்தும் ஒரு டேட்டா எடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் காலில் ட்ரேடாக புட்டில் ட்ரேடான்னு கொடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேல் நோக்கி போயிருக்கு, அப்போ காலில் ட்ரேடு. இன்றைக்குமே காலையில் மேல் நோக்கி போயிருக்கு, காலில் ட்ரேடு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா 24,000க்கு கீழ் நோக்கி ப்ரைஸ் வந்திருக்கு, அப்போ புட்டில் ட்ரேடு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா 24,100க்கு மேல் நோக்கி போயிருக்கு, காலில் ட்ரேடு. லாஜிக் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து புட் பேனிக், ஏன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வந்துருச்சு. இன்றைக்கி கால் பேனிக்கு, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கனாலும் காலையில் கால் பேனிக்கு அண்டு க்ளோசிங் ஜோன்லேருந்து போகிறது, லோ ஜோன் கிட்டேருந்து போகிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் பேனிக் 2 கண்டிஷன் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் பேனிக்கு ஹை பிரேக் பண்ணி போகுது. ஸோ அப்போது இந்த 4 நாளில் கிட்டத்தட்ட இது ஒரு பேனிக் டே, இது ஒரு பேனிக் டே, இது ஒரு பேனிக் டே. இது வந்து 2 லாஜிக்கும் கம்பைன் ஆகி வருது, டேக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது நான் 1 மினிட் சார்ட்டு ஆப்ஷன் ஸ்கேல்பருக்கு போயிட்டு 1 மினிட்ல அந்த டேஸ் 17, 18லேருந்து வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டே வந்து 23,900. 23,900 ஸ்ட்ரைக்கு 17ஆம் தேதிக்கு நம்ம போய் பார்க்கலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் 17ஆம் தேதி போனீங்க அப்படின்னா பாருங்கள், காலையில் என்ட்ரி என்னென்னா நம்ம ஆல்ரெடி பேராமீட்டர் சொல்லியிருந்தோம். உள்ளே போனீங்கன்னா கால் டேட்டா, புட் டேட்டான்னு இருக்கும், ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும், க்ளவுடுன்னு ஒன்று இருக்கும், ஸ்ட்ரைக் டேபிள், இங்கே பயஸ் டேபிளில் என்ன வருதோ அதை நம்ம பார்த்துக்கணும். இது வந்து இன்றைக்கோட கரண்ட் டேட்டா காட்டிகிட்டு இருக்கு. அன்னைக்கு லைவில் வந்து உங்களுக்கு இங்கே ஆல் பயஸ்ன்னு ஷோ பண்ணியிருக்கோம், என்ன ஸ்ட்ரைக்குங்கிறது சொல்லியிருக்கோம். அந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு, அதாவது ப்ரைஸ் வந்து க்ளவுட்லேருந்து ரொம்ப தூரம் போயிருந்தாலோ அல்லது முன்னாடி எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வேணும் அப்படின்னாலோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ட்ரெண்டு. இது வந்து அடிஷ்னல் தான். மெயின் வந்து நம்ம இந்த க்ளவுடை வச்ச என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ அதனால் புட்டு டேட்டா, கால் டேட்டா ஆனில் வச்சுருக்கேன், ட்ரெண்டு க்ளவுட் ஆனில் வச்சுருக்கேன், பயஸ் டேபிள் ஆனில் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் வந்து நான் இன்னும் ஆன் பண்ணல, அதை நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், காலையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் பயஸ் ஸ்பாட் படி அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்பாட்டை உள்ள கால்குலேஷனுக்கு எடுத்துக்கோங்கனால உங்களுக்கு கீழே காலில் வந்து புல்லிஷ் கொடுத்துருக்கோம். காலுக்கான ஸ்ட்ரைக் 23,900 நம்ம எடுத்துட்டோம். எடுத்தோடனே என்ட்ரி எங்கன்னா இந்த க்ளவுடு பை மாறும்போது என்ட்ரி. அதாவது கண்டினியூஸ் க்ளவுடாக இருந்தால் நமக்கு என்ட்ரி கிடையாது. கண்டினியூஸ் க்ளவுடாக இருந்தால் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். ஃப்ரெஷ் க்ளவுடு பை மாறினா இந்த டைமண்ட் மாதிரி உங்களுக்கு சிம்பிள் வரும். இந்த டைமண்ட் வந்தோடனே அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணால் என்ட்ரி. இந்த இடத்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணலை, திரும்ப செல் மாறிடுச்சு, ஸோ என்ட்ரி கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அங்கே லாஜிக் பார்க்கும்போதே இங்கே ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும், அதுக்கான ஸ்ட்ரைக் எடுத்துக்கணும், அந்த ஸ்ட்ரைக் இந்த லெவலுக்கு மேலே இருக்கணும், அதில் தான் ட்ரேடு. கீழே இருக்க ஸ்ட்ரைக் பற்றி நமக்கு ஒரு யூஸும் இல்லை, அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை. இப்போது இதில் கிளியராக கால் வந்து ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்குது, அதாவது மிட் லெவலுக்கு மேலே இருக்குது. ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிட்டோம், கால் செலக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சிக்னலில் ஹை பிரேக் பண்ணலை, ஸோ என்ட்ரி இல்லை. செகண்ட் சிக்னல் வெயிட் பண்ணுறோம், ஹை பிரேக் பண்ணிச்சு, மூவ் ஆகிடுச்சு. பேனிக் டேனால டிஎஸ்எல் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா லாங் டார்கெட் வந்து நம்ம மூவ் பண்ணி பிடிச்சிட்டோம். எவ்வளோ பாயிண்ட்டு என்னங்கிறதுனா நீங்கள் லைவில் செக் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ காலையில் ட்ரேடு பாருங்கள், இங்கே முடிஞ்சிடுச்சு. ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சதுன்னா அதோட நீங்கள் ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் ஆப்ஷன் லாஜிக் சொன்னோம் இல்லைங்களா, லாஜிக் பார்க்கணுன்னா அப்படியே ப்ரீவியஸ் டேவை ஜூம் பண்ணி வைங்க. ப்ரீவியஸ் டே ஹை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஹை பிரேக் பண்ணும்போது எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ கால் பேனிக் லாஜிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சு, ஓகேங்களா. அடுத்த 2 நாளில் வந்து ஒரு நாள் பை, ஒரு நாள் செல்லு, ரெண்டுமே 24,000 ஸ்ட்ரைக்கு இல்லைங்களா. இப்போ 24,000 ஸ்ட்ரைக்குக்கு நம்ம போகிறோம். அடுத்து 18ஆம் தேதிக்கு போகிறோம். 17 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 18ஆம் தேதிக்கு போகிறோம். 18ஆம் தேதி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அதே 1 மினிட்ல நம்மளோட லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து ப்ராஃபிட் புக்கிங் லாஜிக்கில் என்ட்ரி. அப்போ மினிமம் டார்கெட் தான் போவோம், ஒரு டார்கெட் போயிடுச்சு, எக்ஸிட் ஆனவொடனே எக்ஸிட் பண்ணிட்டு அன்றைக்கி டே ட்ரேடு முடிஞ்சிடுச்சு, ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணிட்டோம், வெளியே வந்துடணும். பயஸ் லைனுக்கு மேலே இருக்குது, கீழே இருக்க ஸ்ட்ரைக் பற்றி நமக்கு யூஸே கிடையாது. அடுத்த நாளுக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் என்ன சார் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரேட்லாம் நமக்கு கிடையாது. 10:30க்குள்ளே வர என்ட்ரி தான். ஸோ 10:30க்குள்ளே இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. தேர்ட் என்ட்ரி இங்கே வரும்போதே பாருங்கள் 10:34 ஆகிடுச்சு. ஃபஸ்ட் என்ட்ரியே ப்ராஃபிட்டாக புக் ஆகிட்டதுனால நம்ம இந்த ட்ரேடுக்கே போக மாட்டோம். அப்படியே போயிருந்தாலும் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அடுத்து 19ஆம் தேதிக்கு போகிறோம். 19ஆம் தேதி புட்டில் என்ட்ரி நமக்கு பாருங்கள், கிளியராக உங்களுக்கு காலையில் புட்டு பையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் யூஸ் ஆகும். ஏன்னா க்ளவுடு பாருங்கள் இங்கே இருக்குது, க்ளவுடோட டைமண்ட் இங்கே விழுந்துருச்சு, ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
அப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரைஸ் வந்து இந்த க்ளவுடை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டில் வந்து க்ரீன் சர்க்கிள் விழுந்தவொடனே நம்ம என்ட்ரி பண்ணலாம். இந்த இடத்துக்கு தான் அது யூஸ் ஆகும். இப்போ பாருங்க ப்ரைஸ் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கால் டேட்டாவை ஆஃப் பண்ணிடுறேன். கிளியராக உங்களுக்கு தெரியறதுக்காக காலோட க்ளவுடையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க உங்களுக்கு இதை மட்டும் பாருங்க. ஆப்ஷனில் புட்டை மட்டும் பாருங்க. இன்னைக்கு புட்டு தான் எடுத்துருக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கேயே டைமண்ட் விழுந்துருச்சு, சர்க்கிளும் இருக்குது. பட் ஆனால் இந்த ஹை பிரேக் பண்ணால் உங்களுக்கு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெயிட் பண்ணுறோம். க்ளவுடுகிட்ட இருந்தும் ப்ரைஸ் ரொம்ப தூரம் போயிடுச்சு. அப்போ திரும்ப ப்ரைஸ் வந்து க்ளவுடை வந்து டச் பண்ணும். இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு சர்க்கிளோட இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி, நமக்கு இங்கே எக்ஸிட்னா எக்ஸிட், அப்படி இல்லைனா இங்கே க்ளவுடு செல் மாறும்போது எக்ஸிட். ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸிட்டோ அதை நீங்கள் ஒரே எக்ஸிட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே என்ட்ரி எடுத்துடுறீங்க, க்ளவுடு செல் மாறிட்டு பை மாறிச்சு. இப்போ நேற்று மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். உங்களுக்கு அழகாக க்ளவுடு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி விழுவும் போதே நீங்கள் என்ட்ரி எடுத்துடுவீங்க. ஸோ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் என்ட்ரி, டேட்டா ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுடு படி, ட்ரெண்டு க்ளவுடு படி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து கிளியராக செல் மாறிட்டு நேற்று கண்டினியூஸ் செல்லில் இருந்து இங்கே வந்து ஃப்ரெஷ் பை விழுவுது. அப்போ இந்த கேண்டிலே நமக்கு கிளியராக தெரியும் என்ட்ரி. அப்போ என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல இந்த டைமண்ட் செல் டைமண்ட் விழுந்தானே எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதாவது அக்ரெசிவ் எக்ஸிட்னா க்ரீன் டாட்டில் போயிட்டே இருக்கும், ரெட் டாட் வந்தோடனே அந்த கேண்டில் லோ கட் பண்ணும்போது எக்ஸிட்டு. கன்சர்வேட்டிவ் எக்ஸிட்னா இந்த இடத்துல வந்து டைமண்ட் ப்ளூ டைமண்ட் வருது, இந்த இடத்துல வந்து காக்கி கலர் டைமண்ட் வந்தோடனே அந்த கேண்டில் லோ கட் பண்ணோன்னு எக்ஸிட். எல்லாமே க்ளோசிங் பேசிஸ் தான். 1 மினிட்னால க்ளோசிங் பேசிஸ் தான். லைவ்ல மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எந்த டெசிஷனும் நம்ம எடுக்க போகிறதில்ல. அதுவே இன்னைக்கு அதாவது இந்த டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா க்ளவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த சர்க்கிள் என்ட்ரி, அதாவது இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக திரும்ப அந்த கால் டேட்டா வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். அதே மாதிரி கால் க்ளவுடையும் ஆஃப் பண்ணிவிட்டு புட்டை மட்டும் வச்சு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளவுட்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டிலோட சைஸும் பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள் 93, இது பார்த்தீங்கன்னா 121, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம 20 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே ஸ்டாப் லாஸ் எடுத்தால் தான் 1:1 டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணிட்டு ப்ரைஸு க்ளவுடை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி, இந்த கேண்டில் ஹை உடைக்கும் போது ரீஎன்ட்ரி ஆகுது பாருங்கள். இந்த கேண்டிலோட லோ வந்து க்ளவுடை டச் பண்ணிடுச்சு, க்ரீன் சர்க்கிள் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோ வச்சிங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்கள் டார்கெட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு, இப்போ இங்கே எடுத்துட்டிங்க, இங்கே வந்து எக்ஸிட் பண்ணுறோன்னா இந்த என்ட்ரி இது லோ பாருங்கள் 136, இங்கே எடுத்த என்ட்ரி ஹை வந்து பார்த்திங்கன்னா 125, 10 பாயிண்ட் தான். ஆனால் அதுவே வந்து இங்கே எடுத்த ஹை வந்து 126, இங்கே எக்ஸிட் போட்டிங்கன்னா 142. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக பிடிக்குது இல்லைங்களா? அப்போ அக்ரெசிவாக காலையில் ஒரு சின்ன பாயிண்ட்டு எந்த ஒரு தீட்டாடிக்கையில் நான் விட்டுறக்கூடாது, அக்ரெசிவாக எக்ஸிட் பண்ணணுன்னா நீங்கள் என்ட்ரி க்ளவுடு பேஸில் பண்ணிவிட்டு இதில் எக்ஸிட் பண்ணிக்கலாம். க்ளவுட்லேருந்து ரொம்ப தூரத்தில் ப்ரைஸ் இருக்குது, ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் வந்து க்ளவுடை டச் பண்ணிவிட்டு திரும்ப இந்த க்ரீன் சர்க்கிளோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பண்ணிவிட்டு இதில் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் க்ளவுடே மாறும்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம். க்ளவுடு மாறுறது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைமண்ட் வந்து விழுகிறத கிளியராக பார்த்துட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் டைமண்ட் இந்த கேண்டில் தான் விழுகுது, இந்த லோ கட் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சில டைம் என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் வைக்க முடியும்னா இந்த பயாஸ் லெவலில் வச்சு நீங்கள் வைக்கலாம். எப்படின்னா பயாஸ் லெவலில் எக்ஸாக்டாக போடாதீங்க. பயாஸ் லெவலில் எந்த கேண்டில் வந்து எங்கல்ஃப் ஆகிட்டு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கல்ஃப்னா ஹை வந்து பயாஸ் லெவலுக்கு மேலே இருக்கணும், லோ வந்து பயாஸ் லெவலுக்கு கீழே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, அப்போ ஸ்விங் லோ இவ்வளோ தூரம் வைக்க முடியாது, க்ளவுடும் எனக்கு கிளியராக தெரியலனா இந்த பயாஸ் லெவலை தொட்டுக்கிட்டு இருக்க கேண்டில் எதுவோ அதோட லோவில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பஃபர் வச்சு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், க்ளவுடில் என்ட்ரி எடுத்துகிட்டு கேண்டில் லோ ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்தால் வைக்கலாம். செகண்டு க்ளவுடில் என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்விங் லோ வைக்கிறோம். அல்லது அதுவும் அதிகமாக இருந்தால் இந்த பயாஸ் லெவலில் டச் பண்ணிட்டு இருக்க கேண்டிலோட லோக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி பஃபர் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்து இப்போ கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 24,100 ஸ்ட்ரைக்கு. இந்த 22ஆம் தேதிக்கு 24,100 கால் டைரெக்ஷனில் வந்து மார்க்கெட் போகும். அப்போ கால் டேட்டா நம்ம ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா? கால் க்ளவுட் ஆன் பண்ணிவிட்டு 24,100 ஸ்ட்ரைக்குக்கு நான் போகிறேன். 24,100க்கு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். காலையில் பாருங்கள், காலையில் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பாருங்கள், நான் புட்டு டேட்டாவை ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். புட் டேட்டா வந்து இங்கே ஆஃப் பண்ணிட்டேன். புட்டு கிளவுட் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டிலில் தான் பை சிக்னல் விழுந்திருக்கு. ஃப்ரெஷ் என்ட்ரி தான். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து அதிகம். 92, லோ பார்த்தீங்கன்னா 73, 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதிலே எடுக்கிறது தான் நீங்கள் எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு இந்த கேண்டில் வந்து டச் பண்ணிட்டு இருக்க அடுத்த கேண்டில் இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அந்த ஸ்டாப் லாஸ் ஆகலை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரைஸ் வந்து க்ளவுடை தொட்டுட்டு எடுத்தப்போ எடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. செகண்ட் என்ட்ரி பாருங்கள், ஹை பிரேக் பண்ணலை. தேர்ட் என்ட்ரி இங்கே வருது. டைம் என்னன்னு பார்க்கணும். நான் 10:30 ஆகலை. தேர்ட் என்ட்ரியில் இங்கே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஹை பிரேக் பண்ணோடனே ஒரு மூமெண்ட்டு. அடுத்து திரும்ப ஃபோர்த் என்ட்ரி பாருங்கள், இங்கே வந்தது. இதுவுமே ஒரு மூமெண்ட்டு. ஃபிக்ஸட் பாயிண்ட் புக் பண்ணிங்கன்னா 20 பாயிண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் எந்த ரூல் படி எக்ஸிட் பண்ணீங்களோ அது படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா காலையில் மார்க்கெட்டே இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஸ்பாட் ப்ரைஸில் போய் பார்க்கலாம். ஸ்பாட் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸ்பாட்டில் போகிறோம். இன்றைக்கி டே பாருங்கள், 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல கேண்டில் வரலாம். இந்த பாடி பார்டர் வைக்க ஆன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா, அதை ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், காலையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் இங்கே இருக்குங்களா? அப்போது இங்கே பாருங்கள் 10:30 வரைக்குமே 10 மணி வரைக்குமே அதே ரேஞ்சிலேயே ப்ரைஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி மூவ்மெண்ட் இல்லை. கால் பேனிக் கண்டிஷனில் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் 22 நாளில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் நமக்கு சைட்வேஸில் இருக்கும். ஒரு 4 நாள் வந்து ஹெவி மொமெண்டத்தில் போவோம். மீதி இருக்க ஒரு 10-15 நாள் வந்து நார்மலான ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஒரு 5 நாள் வந்து சைட்வேஸ் இருக்கும். ஒரு 10 நாள் நார்மல் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 5 நாள் வந்து ஒரு மெகா மூவ்மெண்ட் இருக்கும். எல்லாம் கலந்தது தான் மார்க்கெட்டு. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் கிளியராக கொடுத்துருக்கேன். மந்த் ஆன் மந்த்து தான் நீங்கள் பார்க்கணும், அல்லது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் தான் பார்க்கணும். டெய்லி ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு, 2 ட்ரேட்னா 2 ட்ரேடு மேக்ஸிமம். ரிஸ்க் எப்படி வந்து அந்த 2% பர் டே ரிஸ்க்குள்ளே வைக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே அடுத்து வரக்கூடிய ட்ரேட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அதில் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு ஸ்பாட்டில் எப்படி வந்து நம்ம பயஸ் பார்க்குறோம், ஆப்ஷனில் எப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஸ்பாட் பார்க்க தேவையில்லை. இந்த ஸ்பாட்டோட பயஸ் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம அதை ஸ்பாட்டை போய் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீ மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருந்துச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஓஆர்பி எந்த சைட் பிரேக் பண்ணுது என்னங்கிறத பார்க்குறதுக்கு வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பயாஸ் இங்கே வந்துடும். எது ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கால் ட்ரெண்டில் இருக்குது, பீரிஷில் இருக்குது. கால் ட்ரெண்ட் வந்து பீரிஷில் இருக்குது, புட்டு சைட்வேஸில் இருக்குது. அப்போ வந்து நமக்கு ரெண்டுலேயுமே ட்ரேட் இல்லை இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ட்ரி டைப். இதுதான் ஒரே என்ட்ரி தான், 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான், க்ளவுட் என்ட்ரி தான். ஃப்ரெஷ் சிக்னல் உள்ள தான் அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். கண்டினியூஸ் சிக்னலாக இருந்து கேண்டில் தூரமாக இருந்தால் க்ளவுடுக்கு வந்துட்டு திரும்ப க்ரீன் சர்க்கிளோட போகும்போது என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோவோ அல்லது பயஸ் லைனை தொட்டுட்டு இருக்க ப்ரைஸ் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் மினிமமாக வைக்கிறதுக்காக. ஓகேங்களா? ரிஸ்க் வார்டு, மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் ஃபாலோவிங் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான், ஒரு டைம் ஃப்ரேம் தான். பட் ஆனால் பேக் எண்டில் நிறைய விஷயம் நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த பயஸ்க்கு நம்ம நிறைய விஷயம் கால்குலேட் பண்ணணும். ஸ்பாட்டோட டேட்டா எடுத்துகிட்டு வரணும், இங்கே ஸ்டாடில் டேட்டா எடுத்துகிட்டு வரணும், இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸை வச்சு ஒரு பயஸ் எடுக்கணும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு காமன் ஃபேக்டர் வந்து இங்கே கொண்டு வரோம் மிட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கால் ட்ரெண்டு, புட் ட்ரெண்டு, இதை வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த கான்ட்ராக்ட் ஆக்டிவாக இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலுக்கு என்ன ஸ்ட்ரைக்கு, புட்டுக்கு என்ன ஸ்ட்ரைக்குன்னு செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் போய் ஒவ்வொரு இடத்துல டேட்டா பார்க்குறத எல்லாத்தையும் பேக் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு சிம்பிளாக கொடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். லாட் ஆஃப் எஃபர்ட் வந்து பேக் ஹேண்டில் போயிருக்கு. அதனால் நல்ல தரவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். காலையில் இந்த 1 ஹவர் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ப்ரீ மார்க்கெட் பார்த்துக்குங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா 10:30 வரைக்கும் ஆப்ஷன் சார்ட் என்னெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குது, ஒரு கேண்டிலில் எவ்வளோ மூவ் ஆகுது, எவ்வளோ இறங்குது, ஸோ சர்க்கிள் எப்படி பிளாட் ஆகுது எல்லாமே பாருங்கள். கீழே இருக்கிறத பற்றி நமக்கு பயஸே தேவையில்லை. மேலே இருக்கிறத மட்டும் தான் வாட்ச் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுக்குற டெமோ 5 டேஸில் வாட்ச் பண்ணுங்கள். முடியலன்னா 1 மந்த் வாங்கிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் லைஃப் டைம் அக்சஸ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ சார்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? எதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டீமும் கிளாரிஃபை பண்ணுவாங்க டெமோ பீரியடில். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்தராக அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி என்டையர் ப்ராசஸை ஒரு கிளான்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போது ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ட்ரேட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்,
ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் இது நாளையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா 70%க்கு மேலே ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து மாறிடுச்சு. ஆஸ் ஆன் 2026 70% ஆஃப் த ட்ரேட் வந்து மிஷின் தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்போது நம்ம வந்து மிஷினுக்கு அகைன்ஸ்ட்டும் ஹெச்எஃப்டி ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டும் அண்டு இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸு, ப்ரொப்ரைட்டரி டெஸ்க்கு, ஆப்ஷன் ரைட்டர்ஸ் கூட நம்ம ஃபைட் பண்ணுறோம் ஆஸ் ஆப்ஷன் பையர். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். நார்மலாக 20லேருந்து 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து சாதாரணமாக 1 மினிட் கேண்டில்லையே வருது. ஸோ அதனால தான் நம்ம இந்த சிஸ்டம் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லாம் போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காலையில் அந்த 1 ஹவருக்குள்ளே ட்ரேட் கிடைக்காது அப்படிங்கிறதுனால 1 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். 1 மினிட்லேயே நீங்கள் ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரே கேண்டிலில் இப்போ ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்குன்னா ஒரே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கூட தீட்டாடிக்கு ஆகி கீழே வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வளட்டலாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் நமக்கு முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா டார்கெட் போடுறீங்களோ இல்லையோ ஸ்டாப் லாஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறீங்களா அல்லது சிக்னல் பேஸ்டாக? இப்போ நான் கொடுத்ததில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் காட்டும் போது ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் எப்படி வைக்கலாம், சிக்னல் பேஸ்ட் எப்படி எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிருந்தேன். அதில் எந்த மெத்தடுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு லாட் வந்து ஃபிக்ஸடு, ஒரு லாட் வந்து சிக்னல் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் போட்டுடணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை போட்டதுக்கப்புறம் கீழேயோ மேலேயோ அதை மூவ் பண்ணாதீங்க. டிஎஸ்எல் மெத்தட் யூஸ் பண்ணுற இடம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை மூவ் பண்ணணும். டிஎஸ்எல் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ட்ரேடுக்கும் அந்த டிஎஸ்எல்லே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் ஒரு 25 பாயிண்ட் கீழே போடுறீங்கன்னா அந்த 25 பாயிண்ட்டை வந்து அந்த ட்ரேடு எய்தர் டார்கெட் போதா இல்லை ஸ்டாப் லாஸ் போதா அது வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை காஸ்ட் ப்ரொடெக்ஷனில் மாற்றி போடுறீங்க அப்படின்னா ட்ரேட் வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிவிடும், காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிவிடும். அப்போது அந்த ட்ரேடு மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் யோசிக்காமல் பண்ணுற மாதிரி இருக்கணும். டிஎஸ்எல் போடுறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக மந்த் ஃபுல்லாக ஒரே மாதிரி டிஎஸ்எல்லையே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி லூசிங் ட்ரேட்ஸை ஆவரேஜ் பண்ண வேண்டாம். ஸ்டாப் லாஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு போகாதீங்க. சடனாக ஜம்ப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் கீழே 30-40 பாயிண்ட் போயிடுச்சுன்னா 2-3 நாள் ப்ராஃபிட்டே உங்களுக்கு மிஸ் ஆகிடும். அதனால் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் ப்ரையாரிட்டி. ஸ்டாப் லாஸை கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸா என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஃபிக்ஸட் டார்கெட்டில் புக் பண்ண போகிறோமா, டிஎஸ்எல்லில் புக் பண்ண போகிறோமா, எல்லாங்கிறதுமே நீங்கள் நம்மளோட ட்ரையல் பீரியட் அண்டு இனிஷியல் 1 மந்த் யூஸ் பண்ணி பார்க்குற பீரியடில் டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற டைம் ஃப்ரேம் 1 மினிட் தான் சொல்கிறோம். அப்போ 1 மினிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்ன என்ட்ரி எக்ஸிட்டு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதையே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் தான் வின் பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி வந்து 50%னா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி அடுத்த 50%. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. டார்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரிவார்டா இல்லை சிக்னல் டு சிக்னலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்குவீங்க. அப்போ 1:1 இனிஷியல் ஸ்டேஜஸில் மட்டும் 1:1 வைங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு எந்த ட்ரேட்ஸ்லாம் 1:1.5 1:2 போகுதுன்னு தெரியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 1:2 ரேஷியோக்கு போயிடுங்க. எப்பயுமே இன்ட்ராடே ட்ரேடில் 1:2 ரேஷியோ நம்ம அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்மில் அக்கௌண்ட்டை பில்ட் பண்ண முடியும், நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட்ஸை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டெய்லி ட்ரேட் பண்ணணும், எல்லா ட்ரேடும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நம்ம டிசைட் பண்ணியிருக்க மணி மேனேஜ்மெண்ட்குள்ளே எந்த ட்ரேடு வருதோ அந்த ட்ரேடை வந்து நம்ம பண்ணிக்கிட்டால் போதும். அதை வச்சு நம்ம லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறவங்க தான் ப்ரொஃபஷ்னலாக மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம் வந்து சர்வை பண்ணுவாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் 1:1 ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 20 பாயிண்ட் டார்கெட்டு. அப்புறம் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 20 பாயிண்ட்டுக்கு 30 பாயிண்ட்டு, அடுத்து 20 பாயிண்ட்டுக்கு 40 பாயிண்ட் எந்த ட்ரேட் வருமோ அது மட்டும் பண்ணுங்கள். மாதம் 10 ட்ரேடு கிடச்சா கூட போதும். அந்த ட்ரேடை மட்டும் பண்ணிவிட்டு அதோட இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னும் பில்ட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்ம ஜெயிக்க முடியும். சிக்னல் டு சிக்னல்னால் மந்த் ஃபுல்லாக சிக்னல் டு சிக்னல் கிளியராக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடுக்கு ஒரு மாதிரியும் ஒரு ட்ரேடுக்கு இன்னொரு மாதிரியும் இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை மாற்றாதீங்க. அதே மாதிரி மினிமம் 50,000 இருந்தால் தான் ஒரு லாட் எடுக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 1 லேக்கே கூட சொல்லுவேன். ஆனால் 1 லேக் ரொம்ப அதிகம்னு நினச்சிங்கன்னா 50,000 வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு லாட் எடுக்கணும். ஏன்னா
இப்போ 1 லேக் இருக்குன்னா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட brokerage எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1500 கிட்ட மைனஸ் ஆகும். அப்போ 1.5% ஒரு ட்ரேடில் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகுது. என்றைக்குமே இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 2%க்கு மேலே பர் டே ரிஸ்க் போகக்கூடாது. அப்போ 20 பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த 1 லேக் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 1.5% ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நிற்குது பர் டே ரிஸ்க்கு. அதுவே வந்து நீங்கள் 50,000 வச்சுக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3% போயிடுது பர் டே ரிஸ்க்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து எப்பயுமே அதிக கேபிட்டல் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது மைண்ட் வந்து எமோஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 1 லேக் வச்சு ஒரு லாட் பண்ணுங்கள். இல்லை முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 50,000 மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் 1 லேக் வரைக்கும் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா ப்ராப்பர் 1% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்குள்ளே 2% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்குள்ளே உங்களுக்கு வந்துடும். நம்ம காலையில் 1 ஹவர் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஒரு ட்ரேட் அதிகபட்சம் 2 ட்ரேடுக்கு மேலே போகாது. அப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து பெருசாக வந்து டிட்டீரியேட் ஆகாமல் ட்ரா டவுன் ஆகாமல் நம்மளால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பில்டு பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி சிக்னல் டு சிக்னல் எது கொடுக்குறோன்னா காலையில் சில நாள் வந்து நல்ல மொமெண்டம் ஆகி போகும்போது அந்த பிக் மூவ்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக சிக்னல் டு சிக்னல் என்ட்ரி கொடுக்குறோம். ஆனால் இதில் என்னென்னா சில நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூமெண்ட் போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த என்ட்ரிஸ்லாம் ஸ்டாப் லாஸ்க்கோ டார்கெட் காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிடும். அந்த நாள்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணாத மாதிரி உங்களுக்கு தோணும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. மாதத்தில் ஒரு 5 நாள் ட்ராவல் ஆகி ஒரு 50 பாயிண்ட் பிடிச்சா கூட உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ அந்த சிக்னல் டு சிக்னலில் வந்து அந்த எமோஷனல் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் ஒவ்வொருத்தரோட ட்ரேடிங் ஸ்டைலும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிஸ்டத்தை வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரையல் பீரியடில் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா 1 மந்த் வாங்கிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சிஸ்டம் செட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ காமன் எக்ஸிக்யூஷன் மிஸ்டேக்ஸ் என்ன? சைக்காலஜிங்கிறது நம்ம போய் மெடிடேஷன் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் போகக்கூடாது. நம்ம சிஸ்டத்துக்குள்ளே அந்த சைக்காலஜி இருக்கணும். அப்போ பயஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது. தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணக்கூடாது. லேட் என்ட்ரி மூவ் ஆகி போயிடுச்சு 10:30க்கு மேலே என்ட்ரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரேடு நம்ம அந்த கரெக்டான என்ட்ரி பாயிண்டில் என்ட்ரி பண்ணியிருக்கணும். அதை போயிட்டு துரத்திட்டு போய் பிடிக்கூடாது. சில நேரம் வேகமாக மூவ் ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரேட் நமக்கு ட்ரேட் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. பர் டே ரிஸ்க்குள்ளே வரணும். அந்த காலையில் 1 ஹவருக்குள்ளே ஒரு ட்ரேடோ அல்லது 2 ட்ரேடோ தான் பண்ணணும். லாஸ் ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி மைனஸ் ஆகிடுச்சுன்னா உடனே இன்றைக்கே அதை கவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மந்த்லி குவார்ட்டர்லி தான் நீங்கள் பார்க்கணும். டெய்லி நீங்கள் பார்த்துட்ருக்கூடாது. அதே மாதிரி பிளான் பண்ண டைமுக்கு மேலே ஹோல்டு பண்ணாதீங்க. எடுத்துட்டேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாள் நாளைக்கு பார்க்குறேன் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறதுலாம் எடுக்கக்கூடாது. அந்த ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கோட எக்ஸிட் ரூல் வந்துருச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். அதே மாதிரி 10:30க்கு மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்போ இதை கரெக்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு எமோஷனல் டெசிஷன்ஸ் இருக்காது. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதை பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு ட்ரேடே வந்து போதும். ஒரு நாளைக்கு ஒரு குட் ட்ரேட் இருந்தால் போதும். அப்போ மாதத்துக்கு 22 ட்ரேடு 5 ட்ரேட் 6 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆனால் கூட அது வந்து 5 ட்ரேட் 6 ட்ரேடோட ப்ராஃபிட்டை வந்து சாப்பிட்ரும். மீதி 10 ட்ரேடோட ப்ராஃபிட் நமக்கு நெட்டானின்னா கூட அதை வச்சு நம்ம லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படி தான் நம்ம இது பண்ணணும். ப்ராசஸ் தான் முக்கியம். அவுட்கம்மை பற்றி யோசிக்காதீங்க. ப்ராசஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டிசிப்ளின் கிரியேட்ஸ் லாங்கிவிட்டி இன் மார்க்கெட். டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருப்பாங்க. அதை கிளியராக பார்த்துக்கோங்க. காமன் எக்ஸிக்யூஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் முடியும். டிசிப்ளினாக ப்ராசஸாக போனீங்கன்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக சக்ஸஸ். இங்கே பாருங்கள் நான் போட்டிருக்கேன் ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம் சக்ஸஸ். எல்லாத்தையுமே நீங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்னாக பாருங்கள், ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன், இயர்லி ரிட்டர்னாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க. அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு எமோஷனலாக ஆக்ட் பண்ணிங்கன்னா என்றைக்குமே ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியாது. ஆப்ஷன் இல்லை. ஸ்டாக் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, கமாடிட்டி பண்ணிங்கனாலும் சரி, எந்த இன்ட்ராடேயில் பண்ணிங்கனாலும் எந்த அசட் கிளாஸில் பண்ணிங்கனாலும் இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். 9:15க்கு இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, பயஸை ரீட் பண்ணுறீங்க, கால் புல்லிஷா புட் புல்லிஷான்னு பார்க்குறீங்க. ஸோ ட்ரெண்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடுது. காலுக்கான ஸ்ட்ரைக் எது, புட்டுக்கான ஸ்ட்ரைக் எதோ அதை எடுக்கிறீங்க. ஆப்ஷன் சார்ட்டில் பயஸ்க்கு மேலே அதை ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ட்ரி சொன்னோமோ அந்த சிக்னல் வருதான்னு வெயிட் பண்ணுறீங்க. ட்ரேட் என்டர் பண்ணுறீங்க, உடனே ஸ்டாப் லாஸை போட்டுடுறீங்க, பொசிஷனை மேனேஜ் பண்ணுறீங்க உங்களோட டார்கெட் மெத்தட் படி. டார்கெட் ஹிட் ஆனால் சரி, அல்லது எக்ஸிட் ஆச்சுன்னா எக்ஸிட்டு. அன்றைக்கி ட்ரேடு கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ நம்மளோட ஜாயினிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 5 days ஃபுல் ஃபங்க்ஷனல் டெமோ கொடுக்குறோம். இந்த வீடியோலேயே உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா ப்ராசஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தனியாக உங்களுக்கு கோர்ஸ் வீடியோன்னு எதுவும் கிடையாது. இதை நான் ஓப்பனாக கொடுத்துட்டேன். ஏன்னா இண்டிகேட்டர் தான் 90% இந்த கோர்ஸில். இப்போ இண்டிகேட்டரை வந்து
நம்ம உங்களுக்கு அக்சஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து நீங்கள் டெமோ அதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 5 டேஸுங்கிறது 5 ஒர்க்கிங் டேஸ். நடுவில் மார்க்கெட் ஹாலிடேஸ் வந்தாலோ சாட்டர்டே சண்டே வந்தாலும் நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். கிளியராக 5 ட்ரேடிங் டேஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்பிரி டே வந்ததுன்னா அந்த 1 வீக்குக்கு உண்டான எல்லா என்ட்ரிஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தரவாக ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக ஒரு 1 மந்த்துக்கு பார்க்கணுன்னா கூட 2500 பே பண்ணி 1 மந்த் அக்சஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒன் டைம் மட்டும்தான். எதுக்குன்னா இந்த 5 டேஸ் எனக்கு பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் சிஸ்டத்தை வந்து செக் பண்ணி பார்க்கணும், நான் வந்து லைவில் செக் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டையும் பேக் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்துக்கோங்க. 2500 பே பண்ணிவிட்டு 1 மந்த் அக்சஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு செக் பண்ணி பாருங்கள். தரோவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா அதுக்கப்புறம் லைஃப் டைம் அக்சஸ்க்கு பே பண்ணுங்கள். இந்த 2500 மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 12500 பே பண்ணால் போதும். டெமோ முடிக்கும் போதே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா 15000 பே பண்ணி லைஃப் டைம் அக்சஸ் வாங்கிக்கோங்க. இல்லை இன்னும் 1 மந்த் செக் பண்ணி பார்க்கணுன்னா நோ ப்ராப்ளம். 2500 பே பண்ணி 1 மந்த் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12500 பே பண்ணி லைஃப் டைம் அக்சஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் அக்சஸ் உங்களுக்கு லைஃப் டைம் கொடுத்துருவோம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இவ்வளோ கிளியராக டெமோ கொடுக்குறோம், அதே மாதிரி 1 மந்த் அக்சஸ் கொடுக்குறோன்னா சிஸ்டத்தை பற்றின டேட்டா எங்ககிட்ட இருக்குது. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறோம். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை ட்ரஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் சிஸ்டத்தை செக் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவ் டெஸ்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு இது சூட்டபுளாக இருக்குமான்னு பாருங்கள். எல்லாமே டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கண்டிஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கிறத விட கிளியராக டெமோ கொடுத்துட்றோம், 1 மந்த் அக்சஸும் கொடுத்துட்றோம். தரவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெமோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஃபுல் ஃபங்க்ஷனல் டெமோ உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீட் டெமோன்னு மெசேஜ் போடுங்க. உங்களை அவங்க கால் பண்ணி உங்களோட ட்ரேடிங் வியூ ஐடி வாங்கிட்டு அவங்க வந்து டெமோவை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறதுக்கான மொமெண்டம் இன்ட்ராடே கோர்ஸும் மொமெண்டம் இன்வெஸ்டிங் கோர்ஸ் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் கோர்ஸ் 3 இருக்குது. இந்த இன்ட்ராடே கோர்ஸில் 1 மினிட் அண்ட் 5 மினிட் என்ட்ரி டைப் கொடுத்துருக்கேன். மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் என்ட்ரி கொடுத்துருக்கேன். வேல்யூ இன்வெஸ்டிங்கில் டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சில் வந்து ஈக்விட்டி ஸ்டாக்கில் ஸ்விங் அண்ட் பொசிஷன் ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். அது வேணுனாலும் நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீல் ஃப்ரீ நம்ம இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நீட் டீட்டெயில்ஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள். இமீடியட்டாக அவங்க உங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட சிஸ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் போதும். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.